போராடிய கூட்டத்திலிருந்து வந்திருக்கும். இந்த சிவகிரி மண்ணில இருந்து இந்த சிவகிரி மண்ணில இந்த பேச்சையை தொடங்குவதற்கு முன்பாக காலமெல்லாம் நமக்காக உழைத்த, நமக்காக சிறை சென்ற 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை சுமந்து கடைசி வரை அந்த வழக்குகளுக்காக நீதிமன்றங்களுக்கு அலைந்து தன்னுடைய இன்னுயிர் நீத்த மாவீரன் சண்முகா பாண்டியன் அவர்களுக்கு அனைவரும் ஒரு 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தி நாம் தொடங்குவோம். என்னைக்குமே பழச மறக்க கூடாது. இன்னைக்கு சண்முகா பாண்டியன் மாதிரி அவர்கள் செஞ்ச அந்த தியாகங்கள் தான் ஒவ்வொரு நேரத்திலையும் கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு நம்மளாம் ஒரு பேஸ் மட்டத்துல நிற்கும்னா அவரை போன்ற நிறைய இந்த சமூகத்துல போராளிகள் இந்த சமூகத்துக்காண்டி போராடி உயிர் நீத்திருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம எப்போதுமே மனசுல நினைச்சுக்கிடணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி கடன் செலுத்துவ மாதிரி இருக்கும். வளையல் அணிந்த கையில் சூலம் ஏந்தியவள், யானையின் தோலை கோர்த்து அதன் மேல் சிங்கத்தின் தோலை மேகலையாக அணிந்தவள், இடைக்காலிலே சிலம்பும் வளைக்காலிலே வீரக்கலம்பும் ஒலிக்கும் சிற்றடிகள் உடையவள், எருமை தலையும் மனித உடலும் கொண்டு திரண்ட தோளுடன் திகழ்ந்த மகிடாசூரனை கொன்று அவனது தலைமையில் நிற்பவமாகிய எம் போர்க்குடி தெய்வமாகிய கொற்றவையை வணங்கி சேர சோழ பாண்டியர்களாக இந்த வாரிசுகளை வணங்கி நான் இந்த மண்ணில் இருந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தமிழ்நாட்டில எந்த மூலையில எந்த இடத்துல போய் நம்ம நின்னாலும் அந்த மண்ணுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். அந்த மண்ணில இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காண்டி நிறைய உயிரை பலி கொடுத்திருப்போம். அதுதான் இந்த முக்குளத்தூர். அதே போலதான் அந்த டச்சு படைகளை வீழ்த்த உதவிய தளபதிக்கு பாண்டிய மன்னரால் கீழ் திசை காவல் உரிமை வழங்கப்பட்டு உருவானது அந்த சிவகிரி பாளையம். முதல் தென்மலையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து பின்னர் சிவகிரியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்யப்பட்டது. திருவாங்கூர் அரசருக்கும் சிவகிரி மண்ணிற்கும் ஏற்பட்ட 1773 ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் உருவானதான் செண்பகவல்லி அணை. அதன் தொடர்ச்சியாக பல கிராமங்களில் பாசன வசதி, பல ஆயிரம் ஏக்கர் பயிரிடப்படும் வைப்புகள் இணைந்து கடலில் கலந்தது. இப்படி எந்த இடத்துல தமிழ்நாட்டுல எந்த மூலையில எந்த தெருவில் இருந்து பேசினாலும் அந்த இடத்துல இருந்து நாட்டுக்காண்டி உயிர் விட்ட சமுதாயம் அது நம்ம சமுதாயமா தான் இருக்கும். இந்த விழாவை ஒரு ஆலோசனை கூட்டம், அதாவது பணவெளி சட்டத்துல இப்ப நம்ம வருஷம் ஒரு முப்பெரு விழா நடத்துவோம். இந்த முப்பெரு விழால இந்த சமுதாயத்தை சேர்ந்த 7 பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி உதவித்தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். எப்ப முடிவு பண்ணோம்னா போன வருஷம் அது ஒரு பேட்டியா கொடுத்துருந்தோம். தேவதேதிக்கு 100 வாகனத்துல நம்ம போறதை விட ஒரு தேவமரத்து பிரச்சனை 100 வாகனத்துல போகணும், ஒரு தேவமர பொய் வழக்கில் கைது செஞ்சா 100 வாகனத்துல போகணும், ஒரு தேவமர செத்தா 100 வாகனத்துல போகணும். அப்பதான் இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இதை ஒரு கொள்கையாக தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரேன். அதன் பிறகுதான் ஒவ்வொரு வருடமும் பசுமன்ல எண்ணற்ற உறவுகள் அன்னதானம் வழங்குறாங்க. அது எந்த மாட்டுக்கத்துல குரு பூஜைங்கிறது அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம போய் நம்ம சாமியை நம்ம ஐயா கும்பிட போறோம். மாட்டுக்கத்துல யாராவது ஒருவர் அன்னதானம் போடுங்க, மத்த எல்லாரும் அந்த பசுமன் புண்ணிய பூமியில வச்சு அன்னதானத்துக்கு பதிலா உங்களால முடிந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை கட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தேன். அதை ஒரு கொள்கையாவும் வச்சிருக்கேன். நம்ம சமுதாயம் வளரணும் அப்படின்னா இப்ப நிறைய குழந்தைகளை எல்லாருமே நான் தான் இங்கிலீஷ் படிக்கல,
என் தாத்தா தான் இங்கிலீஷ் படிக்கல, எங்க அப்பா இங்கிலீஷ் படிக்கல, என் பிள்ளைகளாவது இங்கிலீஷ் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொத்த விலைக்கு போறவங்களும் கூலி விலைக்கு போறவங்களும் அன்றாட காட்சிகள் டெய்லி 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர் வந்து தன் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசையில கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துறாரு. ஆனா எல்கேஜியை கூட தாண்ட முடியல. இல்லைன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறாங்க. தமிழ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும்னு சொல்லி நினைக்காங்க ஒவ்வொரு பெற்றோரும். குளத்தூர்ல அதிகமான பேர் விரும்புறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மேக்சிமம் வந்து ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அப்படிதான் இருக்கும் வருஷத்துக்கு. அப்ப வருஷம் தேவர் ஜெயந்தி வருது. வருஷம் அன்னதானம் வந்து 10 பேர் 12 பேர் போடுறோம். அதுக்காண்டி எல்லா இடத்திலும் போய் வசூல் பண்றோம். அன்னதானத்தை வந்து வசூல் பண்ற 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் எல்லாரும் வசூல் பண்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா போறாங்க. இந்தியால எங்கெல்லாம் தேவமா இருந்தாங்கன்னா அங்கெல்லாம் போய் நான் அன்னதானம் பண்ண போறேன், 1 லட்சம் பேருக்கு போடுறோம் 1 லட்சம் பேருக்கு போடுறோம் 1 லட்சம் பேருக்கு போடுறோம்னு சொல்லி வசூல் பண்றாங்க. அதுல மாட்டு கருத்து இல்ல, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. என்னைய பொறுத்தவரை யாராவது ஒருவர் அன்னதானம் போட்டுட்டு அப்படி பிரிக்கக்கூடிய பணங்கள்ல பசுமன்ல மேடை போட்டு ஒவ்வொரு இயக்கங்களும் போட்டி போட்டு இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்க எப்படி அந்த படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற பிள்ளைகள் இதை பூரா தேர்ந்தெடுத்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பிள்ளையை படிக்க வைக்காரு, இங்கிலீஷ் மீடியம் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்காரு. இப்படி இந்த குடும்பங்களை இந்த பிள்ளைகளுக்கு வந்து வருஷம் நான் 10 பிள்ளைக்கு நான் கட்டுதேன், நான் 20 பிள்ளைக்கு கட்டுதேன், நான் 100 பிள்ளைக்கு கட்ட போறேன் இந்த வருஷம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பசுமோன்ல வச்சு நம்ம எல்லா இயக்கங்களும் எந்த இயக்கமா இருந்தாலும் அப்ப அதுல போட்டி போட்டு நம்ம பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்படிங்களா பசுமோன்ல ஃபீஸ் கட்டணும்னா நம்ம சமுதாய கல்வி ரீதியா எஜுகேஷன் ரீதியா மிகப்பெரிய வளர்ந்துடும். அந்த பிள்ளை படிச்சு வளர்ந்து ஒரு உயர் பொறுப்புக்கு வரும்போது பசுமொன்ல பீஸ் கட்டி வளர்ந்தவங்கள பசுமொன்ல பீஸ் கட்டி நான் வந்து படிச்சு ஆபீசர் ஆயிருக்கேன் அப்படிங்கிற இடம் உணர்வு இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி அந்த அறிக்கையை நான் ஏற்கனவே விட்டுருந்தேன். சரி நம்மள இருந்து அதை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிதான் போன வருஷமே நாங்க வந்து ஃபீஸ் கட்டினேன். கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் போன வருஷம் நாங்க ஃபீஸ் கட்டணும். எல்லா பிள்ளைகளுக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க பிள்ளைகள் எல்லாத்தையும் கவர்ல பணம் வச்சு கொடுத்துருந்தோம். எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் வருவாங்க நினைச்சேன், அதுல 5000 பேர் வந்துட்டாங்க. இப்போ வந்து அதே மாதிரி இப்ப தென்காசி மாவட்டத்துல வர்ற அக்டோபர் 20ஆம் தேதி அந்த விழா தான் வைக்கிறோம். வேற எந்த விழாவும் இல்ல. அதுல நம்மளுடைய ஒற்றுமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம முடிவு பண்ணி அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, நம்ம என்னென்ன பண்ண போறோம், இனி என்ன செய்ய போறோம், இனி இந்த சமுதாயம் என்ன ஆக போகுது, இது சம்பந்தமா இப்ப நமக்கான ஆபத்துகள் என்ன, என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்களா நாம வந்து ஒரு திட்டம் போட்டு அதுல நம்ம பேச வேண்டியிருக்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம அந்த கூட்டம் போட்டிருக்கோம். அந்த கூட்டத்துக்கு எப்படி போக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கை வந்து உண்மையில நானும் சொல்லல, நம்ம இயக்கத்துல உள்ள மற்ற நிர்வாகிகளும் சொல்லல, யாருமே சொல்லல. நம்ம சிவகரி நம்ம ராஜா விக்னேஷ் ராஜா சாப்பிட்டா அவரு முத்துராமன அண்ணா வீரகாலின சமுத்திரமுத்திர எல்லாரும் சேர்ந்து வந்து நான் வாஸ்கர் ஒரு கூட்டத்துல பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன். நாங்க சிவகிரியில அந்த விழாவுக்கு எப்படி போகணும்னு சொல்லி கூட்டம் போடுவோம் அப்படின்னாரு. ஏன்னா அந்த விழாவுக்கு எப்படி போன கூட்டம்னா அது நம்ம அதுக்கு பதிலா நம்ம அந்த கூட்டத்தை நடத்திட்டு போயிடலாமே, செலவு எல்லாம் ஒரே செலவு ஆயிரம் நம்மளுக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க எதுவுமே நினைச்சுக்கிட வேண்டாம். நாம கூட்டம் போறதும் எங்க மக்களுக்காண்டி சிவகிரிக்காண்டி நீங்க ஏகப்பட்ட விஷயத்துல ஒரு சில விஷயங்களை நீங்க இறங்கி நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்ப நாங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும். அப்ப இந்த கூட்டத்தை நாங்க இதை போட்டே தீருறோம். தலைவர்ல இருந்து கணேசன்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. பேச்சாங்க அவர் பேசும்போது சொன்னாரு, ஆனா நான் கூட இப்போ 30 மணி கூட்டம் கூட இங்க கூட்டம் அதிகத்துல பார்த்துட்டு தான் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப தங்கம் இப்படி ஒரு மாநாடு மாதிரி நடந்து வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல. கடுமையான உடம்பு சரியில்லை, காய்ச்சல். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் 14 வருஷம் எப்படி ஒரு 12 வருஷத்துக்கு நினைக்கிறேன் எனக்கு காய்ச்சல் வந்து 12 வருஷம் கழிச்சு எனக்கு காய்ச்சல் வந்து உடம்பு சரியில்லாம தான் இருந்தேன். இந்த 5 நாளா நான் 850 கிலோமீட்டர் தாண்டி இருந்தேன். சிவகிரியில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல பாத்துக்கிட்டே இருக்கேன். முதல் நாளே போயிரும். ஏன்னா அங்க இருந்து இவ்வளவு அலுப்புல நம்ம வந்தாலும் நம்மளால எத்திக்க முடியாம போயிடும், போக முடியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல் நாளே கிளம்பி வந்து அப்படியே உடல் வலி வந்தாலும் நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி நேற்று கிளம்பி வந்து இருந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான்
வந்தேன். ஃபுல்லா நல்ல டயர்டு. நான் நினைச்சேன் நேர மக்கள் எல்லாம் ஈஸியா விட்டுருவாங்க, நேரம் வர போறோம், மேடை ஏற போறோம், பேச போறோம், இதுதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலாம் டயர்ட் ஆயிட்டு மாத்திரை போட்டு போறீல ரொம்ப கவனம் போங்களாப்பா. அது ஒரு 2 மணி நேரம் தானே, இங்க இருந்து போக 2 மணி நேரம், அங்க ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு கணக்கு போட்டேன். ஆனா அது நடக்கல. என் மக்களுடைய அன்புல இந்த காய்ச்சல், உடல் வலி எல்லாமே பறந்து போயிட்டு புரியுது உங்களுக்கு. அதுதான் உண்மையான பற்று. அதுதான் நம்ம இந்த சமுதாயத்துக்காக போராடுறதுக்கு கிடைச்ச ஒரு அன்பு பெருசா நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு இங்க வந்திருக்க நத்தத்துப்பட்டி, சாத்தூர், சிவகாசி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டம், சென்னையில இருந்து இப்படி வந்து இந்த பிஎம்பி போராளிகள் அனைவருமே வந்திருக்காங்க. வாசப்பில் அண்ணன் ஏசுதாஸ் அண்ணன், மரத்துப்பட்டி பிரசிடென்ட் அண்ணன் அலிதுரண்ண, இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கோம். மிகவும் சிறப்பான ஏற்பாடு செய்த அண்ணன் விக்னேஷ் ராஜா ஜமீன்தார் அவர்களுக்கும், அண்ணன் முத்துராமன் அவர்களுக்கும், சிவகிரி தலைவர் அண்ணன் கோட்டூர் பாண்டி அவர்களுக்கும், செங்கல் சூளை தலைவர் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும், அண்ணன் சமுத்திரமுத்து அவர்களுக்கும், வீரகாளி தேவர் அவர்களுக்கும், இதெல்லாம் ஒருங்கிணைச்சு மிக அருமையான முறையில பிஎம்பி போராளிகளை வரவேற்ற அண்ணன் பொன்ராஜ் தேவர் அவர்களுக்கும், இது சம்பந்தமா உழைத்த அத்தனை நபர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். வருகிற 20ஆம் தேதி எங்களுக்கு நாங்க வந்து இந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா இதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு எஸ்பிட்ட போய் பொன்ராஜனை நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் போய் லெட்டர் கொடுக்காரு. நான் தான் சொன்னேன், எஸ்பிட்ட போய் கொடுத்துருங்க, யார்கிட்ட கொடுத்தாலும் எஸ்பிட்ட போய் கேளுங்கம்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு எஸ்பி வந்து இல்ல உங்களுக்கு அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? அனுமதி வந்து நீங்க கூட்டம் அதிகமா வந்து கூடிரும், உங்க தலைவர் வந்தா கூட்டம் அதிகமா கூடிரும், அதனால கட்டுப்படுத்த முடியாது, அதனால உங்களுக்கு அனுமதி இல்லை, ஏதாவது மண்டபத்தை பார்த்து பிடிச்சு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப யாரு வம்ப விலை கொடுத்து வாங்குறது? யாரு? நீ நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. ஆனா உடனே இசக்கி ராஜா காவல்துறையை பத்தி பேசுறாரு, அரசாங்கத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி உதவித்தொகை வழங்கு விழா அப்படின்னு சொல்லிதான் நம்ம வச்சிருக்கிறோம். தொகை வழங்கு விழா தான் வச்சிருக்கேன். நாளை ஏழை பிள்ளைகளுக்கு வந்து நாங்க வந்து பள்ளிக்கூடம் பீஸ் கட்ட போறோம்பா, கல்வி உதவித்தொகை தான் கட்ட போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு இருக்காங்க. கோர்ட்ல போய் வாங்கிட்டு வைக்கல, அதுல மாட்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் காவல்துறைக்கு நான் என்ன கேட்கணும்னா, தெருவா மீட்டிங் போட்டு இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை தெருவா மீட்டிங் போட்டு தெருமுனை கூட்டங்கிற பேர்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் முக்குளத்தோரை ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கமா பேசிக்கிட்டு வராங்க. அதுக்கு எப்படி அரசாங்கம் அனுமதி கொடுக்குங்கிற? ஒரு சமூகத்தை இழிவுபடுத்த அனுமதி கொடுக்கிய ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த நாட்டுல பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கிய ஆளுங்கட்சியும் ஆனந்தத்தை கிளிகிளிக்க இருந்தாலும் அப்ப எங்களுக்கு வந்து அனுமதி கிடையாதா? அதான் நான் நினைச்சுட்டேன். சரி, அதாவது எப்போதுமே எப்படின்னா முதல்ல நாங்க மரியாதை கொடுப்போம், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது காவல்துறை இருந்தாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் சரி, என் மக்களை நான் வந்து மிக அருமையான முறையில் தான் வழிகாட்டி கொண்டு போயிட்டு இருக்கேன். நாங்க நல்லதான் சொல்ல போறோம், எந்த மேடை எடுத்தாலும் படிங்க போறோம், அறுவடைக்காத கத்தி எடுக்காத தான் பேச போறோம். ஆனா எங்க கூட்டத்தே நீங்க எங்களுக்கு நாங்க கூட்டம் போடப்பட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாது. எஸ்பி ஐயா மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி முதலமைச்சர் இருக்காருல, அது வரைக்கும் கொண்டு போவோம். அதுல மாட்டுக்கிறதுல அது எப்படி சீமானுக்கு கரெக்டா குடிக்கிய
அப்படின்லாம் கேட்போம். யாருக்கு நீங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கீங்க? தமிழ்நாட்டுல எந்த ஒரு பகுதியிலையும் முக்குளத்தூருக்கு மட்டும் பொது மேடை கிடையவே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல எல்லா சாதி கட்சிகளும் பொது மேடை போடுது. ஆனா தேவமாருக்கு மட்டும் பொது மேடை கிடையாது. ஏதாவது மண்டலத்துக்குள்ள வச்சுக்கோ அப்படின்ட்டு. இந்த நாட்டுக்கு அரசாங்க இடத்தை பூரா கொடுத்தது நாங்க. நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த இடம் தேவமான இடம். இன்னைக்கு இந்த நாட்டோட அரசு கட்டடம் உட்கார்ந்துருக்கு எல்லாமே முக்குளத்தூர் இடம். ஆனா இன்னைக்கு எம்மனா ஒரு மதத்துக்குள்ள போட்ட முடியும்னு சொல்றாங்க. அதை நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்த மாதிரி கிடையாது. என் மக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்துட்டேன். லட்சக்கணக்கான இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கேன். எங்க ஐயா முத்துராமலிங்கர் சொன்னாரு, அவுத்து விட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இந்த நெல்லிக்காவெல்லாம் கூட்டி யாரு ஒருங்கிணைக்க போறாங்களோ இந்த இடத்தைன்னு சொல்லி சொன்னாரு. எங்க ஐயாவோட ஆசை எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த சமுதாயம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கு. இந்த சமுதாயத்தை இப்ப இருக்கிற இந்த 2 லட்சம் 3 லட்சம் பேரை வச்சு நான் சமுதாயத்தை காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு கிடைச்ச போராளிகள் மாதிரி மிக அருமையான போராளிகள், படை தளபதிகள். இன்னைக்கு நான் இல்லாட்டாலும் இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு கட்டத்தை இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு மாநில அமைப்பு செயலாளர் ராஜா விக்னேஷ் ராஜா அவர்கள் ஒரு உதாரணம். இன்னைக்கு நடந்த ஒரு கூட்டம். இப்படி ஒவ்வொரு போராளிகள் துணையுடன் இந்த சமூகத்தை சரி பண்ணிடலாம் நம்பிக்கையும் எனக்கு பிறந்துட்டு, நம்ம சிவகிரி பகுதியில ஒரு சில கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்துக்கு வைக்கிறோம். இந்த பாசன வசதி இல்லாம பல ஆயிரம் ஏக்கர் பயிரிடப்பட வைப்பாட்டில இருந்து செண்பகவல்லி அணையை சீர்திருத்தி தரணும். மீண்டும் செல்வ செழிப்போடு மாற்றி தரணும்னு சொல்றோம். நாங்க கண்டிப்பான முறையில் இதுக்காண்டி போராடுவோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. வாசித்தவனோட சட்டமன்ற தொகுதி சுதந்திர மாவட்டத்திலிருந்து தனி தொகுதியா இருக்கு. இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதை பொது தொகுதியா மாற்றணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஒரு மாவட்டத்துல 2 தனி தொகுதியை வச்சுக்கிட்டு நீங்க ஊரை ஏமாற்ற முடியாது. இனிமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாசித்தவர்கள் தொகுதியை பொது தொகுதியா மாற்றி தீரணும். இன்னொரு என்னன்னா, சிறுகிரி தேவர் சிலை அடுத்த வருஷம் நமது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தால வெண்கல சிலையா சிவகிரி குமாரவனம் பசுமன் தொடக்கப்பள்ளிய மேல்நிலை பள்ளியா அரசாங்கம் மாற்றிட்டாங்க. எங்க சிவகிரி தாலுகா பள்ளியில கல்வியே இல்ல, கல்லூரி இல்ல. நான் ஒரு கலை கல்லூரி அரசாங்கம் கட்டி தரணும். இப்படி நாங்க எடுக்க பாருங்க, வேற எதுவுமே கேட்கல. படிக்கிறதுக்கு கல்லூரி கொடு, பள்ளிக்கூடம் கொடு, குடிக்க தண்ணி கொடு, எங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு தண்ணியை கொடு, இதைத்தான் கேட்கும். அரசாங்கம் இதை கண்டிப்பான யாருக்கிட்டவே இருந்த எம்எல்ஏ எம்பியோ இதெல்லாம் சரி இருந்தாங்கன்னா எஸ்கே ராஜாங்கிற ஒரு ஆள் இந்த இடத்துல பேசவே முடியாது. நீங்க எல்லாம் சரியா இருந்துட்டீங்கன்னா, அதனால அரசாங்கம் மேலும் இந்த சிவகிரியை சுற்றி உள்ள இந்த செங்கல் சூளைகளை ஒழிச்சு கட்டிடணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சூளைகள், ஏகப்பட்ட கம்பெனி இன்னைக்கு மாற்ற எப்படின்னா, அந்த மாசு கட்டுப்பட்ட வரையத்துல பணத்தை வாங்கிக்கிட்டு மாசு கட்டுப்பட்ட வரைய நிறைய தப்பு பண்ணிருக்கு. நிறைய கம்பெனிகள் ஆலைகள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து மூட திறமை இல்லாத இந்த நாம் தமிழர் சீமான் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க போராடுறாங்க. பல மாட்டுக்கிறது இல்ல. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கம்பெனிக்கு எதிராக போராடி துண்டு வாங்கிக்கிட்டு போய் படுத்துருவாங்க. அந்த கம்பெனி கூட அப்படிதான் இயங்கும். தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா செங்கசூளையும் விட்டுருவாங்களா? அதுவும் தென்காசி மாவட்டத்துல எல்லாரும் சொல்லி விட்டுருவாங்களா? அது எப்படி தேவமான சிவகிரியில வச்சுட்டு அந்த செங்கத்தூளையை மட்டும் நாங்க மூடுவோம். அதை வக்கீல் பீஸ் எவ்வளவு தெரியுமா? அதுக்கு அந்த அதை மூடணும்னா வக்கீல் பீஸ் எவ்வளவு வரும் தெரியுமா? லட்சக்கணக்கில் வரும். அந்த பணத்தை யாரு கொடுத்தது? அந்த பணத்தை யாரு கொடுத்தது? ஒரு தொழிலதிபர் தொடர்ந்து எங்க சமூகத்தை சேர்ந்த மக்கள் தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காரு.
அவருடைய கம்பெனிகளுக்கு எதிராக விரைவில் நடக்கும், போராட்டம் நடக்கும். அவர் கம்பெனில என்னென்ன இல்லீகல், சேம்பர்ல என்னென்ன இல்லீகல் இருக்குங்கிற முதல்கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் சேம்பர் வச்சு நடத்த முடியாது. புரியுதா? எல்லாம் என் சமுதாயத்தை பிழைக்க விடாம நீங்க செய்யும் பொழுது உங்களையும் நான் பிழைக்க விட மாட்டேன். அதை எங்க அளவரிக்கு யாருடைய வாழ்க்கையும் கெடுத்து வாழ்ந்ததில்ல தேவமாரு. ஆனா எங்களை கெடுக்கணும், எங்களை அழிக்கணும் நினைச்சீங்கன்னா நானும் திருப்பி உங்களை கெடுக்க நினைப்பேன், அழிக்க நினைப்பேன். அதை வாழ்க்கை இல்லையே. அதனால அந்த தொழிலதிபர் அவர் புரிஞ்சுக்கிடணும். எங்க சமூகத்தை சேர்ந்த இன்னும் நிறைய கம்பெனில கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அவருக்கு எதிராக கோர்ட்டுக்கும் கொண்டு போறதுக்கான அத்தனை வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நியாயமா தொழில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவுல இந்த முக்கோணத்து சமுதாய மக்களுடைய வாக்குகள் தான் அதிகம். ஆனா இங்க நமக்கான எந்த ஒரு அரசியல் முக்கியத்துவமும் இங்கு இருந்து இல்லை. என் மக்களுக்கு நான் சொல்ல முடியுது ஒன்னே ஒண்ணுதான், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு கால சூழ்நிலை என்னைய உங்களுக்கு தலைமையா கொண்டு வந்து என்னைய நிறுத்தி நீதான் போராடணும், நீதான் பாதுகாக்கணும், நீதான் சொல்லி என்னை கொண்டு விட்டுட்டு, இது நானா எடுத்த முடிவு இல்ல, அது தெரியும். ஏன்னா எனக்கு அந்த கட்டம் அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ள கட்டமே கிடையாது. என் கூட பலவங்களுக்கு தெரியும், என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். என்னைய மாதிரி ஒரு கோபக்காரனும் கிடையாது, என்னைய மாதிரி ஒரு பாசக்காரனும் கிடையாது. கோபம் வந்துச்சுருவீங்களே அவ்வளவு பொறுமை இல்லாம இருப்பேன். அப்பேற்பட்ட என்னைய இன்னைக்கு இவ்வளவு பொறுமையோட கொண்டு இந்த சமூகத்தை வழிநடத்துன்னு சொல்லி விட்டுருக்காரு. அது எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் தான். அதுல மாற்றுக்கிறதே கேள்வி. நிறைய பணிகள் நம்ம செய்ய வேண்டி இருக்கு, நம்மளுடைய கடமைகள் நிறைய இருக்கு. நம்ம சமுதாயம் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சமுதாயம் வரலாற்று அழிப்புல இருந்து பெண் பிள்ளைகள் தகுந்த பிரச்சனைகள் இருந்து ஏகப்பட்டது நடக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு போன்கள், நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் போன் கால். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு பிரச்சனை தான். தமிழ்நாடு அரசு சொல்றேன், தென்மண்டல ஐசி அவர்களுக்கு சொல்றேன், தென் மாவட்டத்துல ஒவ்வொரு பகுதிகளிலையும் வழக்கில்லாத இளைஞர்களை ஒன் போடுறேன்னு சொல்லி அந்தந்த சேஷன் லிமிட் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவதா தகவல் வந்திருக்கு. அங்க படிக்கிறையும் ஏட்டையமா இருப்பாங்கல்ல சாதாரணமா அவங்களுடைய ஜாதி வரியிலையும் எஸ்பிசிடி ஒரு சில ஜாதி வரியிலையும் இந்த மாதிரி ஒட்டம் போட்டு இளைஞர்கள் வாழ்க்கையை நாசம் பண்றாங்கிற தகவலும் வந்துகிட்டே இருக்கு. இது தொடரக்கூடாது. தொடர்ந்து முக்குளத்தனுடைய கைகால் தான் உடைக்கப்படுது. துப்பாக்கி தேவமாரை பார்த்து மட்டும்தான் திரும்புது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் நம்ம தடுக்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் கேட்க மாட்டான், யாராவது எவருமே கேட்க மாட்டான். இவனை அடிச்சா எவனும் கேட்க மாட்டான். எத்தனை லாக்கட்டு இதெல்லாம் இனிமே நடக்கக்கூடாது. அதனாலதான் நான் இதை சொல்லுவேன், நல்ல முறையில நம்ம எழுதிப்பா. நீ தப்பு பண்ணிட்டு நீ உன்னை அடிச்சு நீ போலீஸ் கொண்டாதான் எங்களுக்கு கோவம் வருது. என் மணி கால செதறிடுது. நான் ஏதாவது கல்வி ரீதியா இந்த சமுதாயத்தை ஒரு தொழில் ரீதியா கொண்டு போய் நினைப்பேன். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணி உன்னை ஒரு போலீஸ் அடிச்சிட்டோம்னா எனக்கு அதாவது எங்க விஷயமே மாறி போயிருது. அதனால இளைஞர்கள் மது அருந்தாம நீங்க நல்லபடியா இருந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உணர்வா இருப்பேன், உயிரா இருப்பேன். அதுல மாட்டுக்கருத்து கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், ₹1 பணம் இல்லாம காசு இல்லாம வளர்ந்து நிக்கிறது அது ரசிக்கிறாங்க மட்டும்தான். புரியுதா? நீங்க பாருங்க, எல்லாரும் இந்த சாதியை நம்பல, எல்லாரும் இந்த சாதியை நம்ப மாட்டான். அவார்ட்ல வர்றது அது பாட்டுல வர்றது. ஒரு கூட்டம் கிடைச்சுன்னா எலெக்ஷன் வந்த உடனே நேரா போயிட்டு கேவலம் 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி இவன் அடுத்த வரமாட்டான்னு நினைச்சு இவன் போய்கிட்டே இருந்தான். ஒரு சில தலைவர்கள் இந்த தப்பை செஞ்சாங்க. நான் கடைசி வரைக்கும் எவனையுமே பார்க்க கூடாது, வைக்க கூடாது. நமக்கு தேவை நம்ம இடம் தானே. நம்ம இடம் நாளைக்கு கைவிட்டுச்சுன்னா நான் மட்டும் தூரம் போகிறேன் அவ்வளவுதானே. அதுக்கான இடம் கைவிட்டுச்சுன்னு சொல்லி நான் உங்க மேலதான் கோவப்பட்டுட்டு நான் போய் திமுக அதிமுக சொல்லி நம்ம போய் சிங்கி அடிக்க மாட்டோமே. அதனால எந்த காரணத்தை மட்டும் சரி, இப்ப எப்படி இருக்கணும் இந்த நிலையதான் நான் இருப்பேன். அதுல மாத்துக்கிறதே கிடையாது. நீங்க வச்சிருக்க அன்பை கொண்டு போய் ஒரு காலமும் உங்களை அடவு வச்சிட மாட்டேன்.
காலமெல்லாம் நீங்க திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் பிஜேபியில இருந்தாலும் நீங்க அமமுக இருந்தாலும் நீங்க எந்த கட்சியில தேவைமாரி இருந்தாலும் உங்க உரிமையையும் உங்களையும் பாதுகாக்கிறதா எங்க பிஎம்டியோட வேலை, என்னோட வேலையே அதுதான். அதைத்தான் நான் பார்க்க போறேன். காலத்தின் சூழ்நிலை என்னைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி எல்லாரும் சேர்த்து உருவாக்கி இந்த சமயத்துக்கு இவங்க குரல் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் ஆயிட்டேன்னு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள தேவைமாரி யாருமே நீங்க எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? நீ கண்ணு தட்டி கூட கிளம்ப அந்த அளவுக்கு நான் உங்களுக்காண்டி உழைப்பேன். மாற்று சமுதாயத்துக்கு எல்லாரும் என்னை ஒரு சாதி வெறியில நடப்பாங்க. எனக்கு அதிகாரம் வரும்போது தான் தெரியும் அந்த மக்களையும் நான் காப்பாற்ற. ஏன்னா நான் தேவையான பிரச்சனை நான் எல்லாத்தையும் காப்பாற்ற தீரணும். அனைத்து சமூக மக்களையும் காப்பாற்றதான் நம்ம பிறந்திருக்கோம். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம எப்படிப்பட்ட வம்சத்திலிருந்து வந்திருக்கும் சொல்லி, ஒரு 8 வயசு பாலகன், ஒரு 8 வயசு சின்ன பையன், ஒரு பாலகன் ஸ்கூலுக்கு போறான். அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கல, நல்லா கேட்கணும், கவனமா கேளுங்க. அவன் ஸ்கூலுக்கு போறான், 8 வயசு பையன், ஒரு பாலகன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கல. அவன் ஸ்கூல் பக்கத்துல ஒரு பாதிரியார், அவர் என்ன பண்றாரு, ஒரு கல் இருக்குதா, ஒரு கல்லு மேல ஏறி நிக்காரு. ஒரு கல்லு மேல, அதுல இருக்க எல்லா கல்லு மேலையும் மேல மேல ஏறி நின்று, மூடர்களே முட்டாள்களே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் கூப்பிடுறாரு. நீ வணங்குற கடவுள் இதுதான் கல்லு. அதாவது அந்த கல்லை காட்டுறாரு. நீ வணங்குற கடவுள் இந்த கல்லு, இந்த கல்லு மேலதான் நான் நிக்கம் பாரு, இதைத்தான் நீ கும்பிடுத அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் கூப்பிட்டு இந்த கல்லு மேல ஏறி நின்று இழிவுபடுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. ஏதாவது நம்ம இந்து மதத்தை இழிவுபடுத்திருக்காரு, படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த 8 வயசு பையன் சொல்லியிருக்கா, ஐயா நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி. அப்ப பாலகனை சொல்லியா அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு தாய் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா. மனைவி இருக்கா? இருக்காங்க. தங்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப பாதிரியார் சொல்லி, ஆமா 3 பேர் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உங்க தாயிடம், உங்க மனைவியிடம், உங்க தாயும் பெண்ணுதான், உங்க மனைவியும் பெண்ணுதான், உங்க தங்கையும் பெண்ணுதான். உங்க மனைவி கிட்ட சேர்ந்து உங்க தாயிட்ட செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடக்க முடியுமா? உங்க மனைவியிட நடக்கிற மாதிரி உங்க தாயிட நீங்க நடப்பீங்களா? உங்க தங்கையிட நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த 8 வயசு பாலகன் கேட்டிருக்கான். அதே போலதான் கல்லுன்னா, நீங்க இங்க இருக்கிற கல்லு வேற, நாங்க கருவறை சாமி கும்பிடுற கல்லு வேற. அதனால பிற சமூகத்தை என்னைக்குமே உங்க மதத்தை நீங்க உயர்த்தி பேசிக்கணும், அதுக்காண்டி பிற மதத்தை தாழ்த்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த 8 வயசு பையன் தான் முத்துராமலிங்க தேவர், நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர். அவர் காலத்தை என்ற ஞானி பாருங்க, கல்லு எல்லா கல்லும் ஒண்ணுன்னு சொல்லி அந்த பாதிரியார் சொல்றாரு. அதே மாதிரி எல்லா பெண்ணும் ஒன்னா நடத்த முடியுமா அப்படின்னு, 3 பெண்ணு தானே அப்படி எவ்வளவு அறிவிட்ட கேட்டார் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு வம்சத்திலிருந்து அவர் வழியில வந்த நம்ம பிற சமூகத்தை எந்த காரணத்தை கொண்டு இழிவாவோ திறந்தாலோ நமக்கு எந்த ஒரு பொது மேடையிலையும் நம்ம பேசக்கூடாது. அதை சொல்றதுக்கு தான் இந்த அர்த்தத்தை சொல்றேன். ஆனா அவரை சாதி தலைவருமா, உழுதவனுக்கு நிலம் சொந்தம் சொன்னாரு. சாதி பார்ப்பவன் சண்டாளன்னாரு.